ஆஸ் அ பிலீவராக சில சூழ்நிலைகளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது பயம் நம்மை கவிக்கொள்கிறது. அதன் நிமித்தமாக நம்ம சோர்ந்து போகிறோம், புலம்பலை அதிகரிக்கிறோம். அப்போ நம்முடைய நாவுகளில் ஜீவனை தான் நம்ம பேச வேண்டும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பட் அந்த சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன வேணுமோ, என்ன விடுதலை வேணுமோ, சுகம் வேணுமோ, ஆசீர்வாதம் வேணுமோ, இல்லை இளைப்பாறுதல் வேணுமோ, சமாதானம் வேணுமோ, அதை கேட்காம நம்மளுடைய புலம்புகளை அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தை பாதிக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டாக நம்ம ஜெயம் கொள்ளுவோன்றதுக்கு பதிலாக நம்ம விழுந்து போவோம், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்ற சந்தேகம் நம்ம மைண்டில் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னை விட்டு விலகாமல் இருக்கும்படி நீ ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற தேவ ஒளி அவருடைய வசனம் தான். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம நாவில் ஜீவன் வர ஆரம்பிப்போம். அப்போ இயேசுவின் நாமத்தில் நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொண்டு சுதந்திரவாளியாக ஜெயம் கொள்கிறவர்களாக நம்ம நடந்து செல்லலாம்.